தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் செய்வதற்காக நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் செய்வதற்காக நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். தனி விமானம் மூலம் திருச்சி செல்ல இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். மேலும் தகவல்கள் என்ன சொல்லலாம்? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று தேர்தல் பரப்புரை ஆற்றுவதற்காக நாமக்கல் மற்றும் கரூர் நகரங்களுக்கு புறப்பட்டிருக்கின்றார். சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலிருந்து விஜயினுடைய வாகனம் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் சென்னை விமான நிலையம் சென்றடைய இருக்கின்றார். கடந்த முறை ஒரு காரில் சென்றிருந்தார். இந்த முறை அந்த காரில் இருந்து மாற்றாக வேறு ஒரு காரில் விஜய் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து திருச்சி விஜய் சென்றடைய இருக்கின்றார். அதன் பிறகு அங்கிருந்து சாலை வழியாக நாமக்கல் நகரத்துக்கு கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. அந்த நகரத்திற்கு சென்று நாமக்கலிலே உரையாற்ற இருக்கின்றார். அதன் பிறகு இன்று மாலை கரூரிலே விஜய் உரையாற்ற இருக்கின்றார். இதற்காக விஜயினுடைய அந்த வாகனம் புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். விஜயை பொறுத்தவரை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளிலே தேர்தல் பரப்புரை ஆற்றி வருகின்றார். சனிக்கிழமையில் குறிப்பாக 2 நகரங்களிலே விஜய் ஆற்றக்கூடிய உரை என்பது அவருடைய தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு விதமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. கடந்த ஒரு 15 நாட்களாக இதுவரை இல்லாத அளவிற்கு விஜய் பற்றிய ஒரு பேச்சு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எதிரொலிப்பதை பார்க்க முடியும். விஜய் தொடர்பான கேள்விகளை எதிர்கொள்ளாத அரசியல் தலைவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விஜய் பேசக்கூடிய கருத்துகள் முக்கியமான அந்த கட்சிகளை விமர்சிக்கக்கூடிய கருத்துக்களாகவும் இருக்கின்றன. கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே அசைக்க முடியாத சக்திகளாக இருக்கக்கூடிய கட்சிகளை கூட கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு விஜய் தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு ஊருக்கும் செல்லும் பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை நோக்கி, அந்தந்த ஊரில் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அமைச்சர்களை நோக்கி விஜய் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் நாமக்கல் மற்றும் கரூர் என்ற மேற்கு மாவட்டத்தினுடைய 2 முக்கிய நகரங்களுக்கு விஜய் இன்று செல்லுகின்றார். ஏற்கனவே மத்திய மண்டலத்திலே தன்னுடைய செல்வாக்கு என்ன என்பதை விஜய் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட நகரங்களிலே பல்லாயிரக்கணக்கிலே இளைஞர்களை விஜய் திரட்டி தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் பட்டாளத்தை தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு அறிமுகம் செய்திருந்தார். இன்று விஜய் செல்லக்கூடியது முற்றிலும் புதிதான ஒரு பகுதி, அதாவது மேற்கு மண்டலம், கொங்கு மாவட்டங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிகளில் செறிவாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளிலே பெரிய அளவில் யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்கள்தான் முதலமைச்சராகவோ அல்லது எதிர்க்கட்சி தலைவராகவோ வர முடியும். எனவே கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்பார்கள். அது பொருளாதாரத்திற்காக சொல்லக்கூடிய, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக சொல்லக்கூடிய வார்த்தை மட்டுமல்ல, அந்த பகுதியில் பெறக்கூடிய வெற்றிகள் தான் அரசியல் கட்சிகளுக்கு முக்கியமாக ஆட்சி அமைப்பதற்கோ எதிர்க்கட்சி வரிசைகள் வலிமையாக அமருவதற்கோ துணை செய்யும். அப்படிப்பட்ட கொங்கு மண்டலத்திலே விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன, மற்ற அந்த மத்திய மண்டலங்கள் வடபகுதியில் இருக்கக்கூடிய செல்வாக்கை போன்று மேற்கு மாவட்டங்களிலும் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர் பட்டாளம் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்குமா என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் விஜயனுடைய வாகனம் நீலாங்கரையில் இருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையம் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் விமான நிலையத்திற்கு சென்றுவிட்டு விஜய் அங்கிருந்து தனி விமானத்திலே புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி செல்ல இருக்கின்றார். ஒவ்வொரு வாரத்திலும் விஜய் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நாமக்கல், கரூர் நகரங்களிலே உரையாற்ற இருக்கின்றார். அதன் பிறகு வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் உரையாற்ற இருக்கின்றார். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வகையிலே விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயணம் என்பது பிப்ரவரி மாதம் வரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அரசியல் களத்திலே தமிழக வெற்றி கழகம் புதிய கட்சியாக அடியெடுத்து வைத்திருக்கின்றது. 2022 அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவாகி இருந்தாலும் கூட மக்களவை தேர்தலை எதிர்கொள்ளவில்லை, சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களை எதிர்கொள்ளவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு என்று சொல்லி விஜயினுடைய அந்த தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு தயாராகி நிற்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வகையிலே விஜய் தன்னுடைய பயணத்தை திட்டமிட்டிருக்கின்றார். இப்பொழுது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜயினுடைய அந்த வாகனத்தை பார்க்கின்றோம். மற்றொரு பக்கம் நாமக்கல் நகரிலே விஜய் இப்போதுதான் சென்னையிலிருந்து புறப்படுகின்றார் என்று தெரிந்தும் கூட அங்கும் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அதே நேரம் விஜய் வந்து சேருவதற்கு பிற்பகல் ஆகும் என்பது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தெரியும். அது ஒரு குறுகலான பகுதியாக இருக்கின்றது என்பதையும் அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த குடிதண்ணீர் உள்ளிட்டவற்றுக்கான ஏற்பாட்டுடன் அவர்கள் வர வேண்டும் என்பது தமிழக வெற்றி கழகத்தினரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் தங்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். பார்க்கிங் உள்ளிட்டவற்றில் எல்லாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். பெண்கள் அதிகமாக வருகின்றார்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆற்றக்கூடிய அந்த உரையினை பார்ப்பதற்காக.
எனவே அதுபோன்று பல்வேறு தரப்பினரும் வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த குறுகலான பகுதியில் எல்லாம் அதிக அளவிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் விஜய் பார்ப்பதற்காக வரக்கூடிய அவருடைய ரசிகர்கள் பலரும் குவியக்கூடும் என்பதால் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு தண்ணீர் உள்ளிட்டவற்றோடு அவருடைய தொண்டர்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய இந்த லெக்ஸஸ் மகிழ்வந்தில் தான் தற்பொழுது விஜய் வந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கார் அந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் சென்னை விமான நிலையத்தை சென்றடைய இருக்கின்றார். விஜயை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து இந்த சனிக்கிழமைகளிலே தேர்தல் பரப்புரை ஆற்றி வருகின்றார். இன்று அவர் ஆற்றப் போகின்ற உரை எவ்வாறு இருக்க போகும் என்பதும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் விஜய் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பும் பொழுது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களோ அடுத்தடுத்து ட்ரெண்ட் ஆகின்றார்கள். அந்த அளவு விஜயினுடைய தொண்டர்கள் விஜய் பேசக்கூடிய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்று மேற்கு மாவட்டத்திலே விஜய் அடியெடுத்து வைக்க உள்ள நிலையிலே எந்த கட்சியினுடைய எந்த அரசியல் தலைவர் அதிக அளவு ட்ரெண்ட் ஆவார் என்பதும் சமூக வலைதளங்களில் இருப்பவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதுபோன்று விஜய் தான் செல்லக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பகுதிகளில் ஏற்கனவே கட்டமைத்து வைத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரசியல் பிம்பங்களை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாக்குகின்றார் என்று சொல்லக்கூடிய அளவு அவருடைய தொண்டர்கள் அதிக அளவில் அவருக்காக குவிய தொடங்கி இருக்கின்றார்கள். விஜய் மீது பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் விஜய்க்காக பல்வேறு சவால்கள் இருந்தாலும் கூடக்கூடிய கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறுமா என்று மற்ற கட்சிகள் விஜயினுடைய எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய கட்சிகள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கேள்வியில் ஓரளவு உண்மை இருந்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து விஜய் எவ்வாறு வெற்றி பெறுவார் என்பதும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக அவருடைய தொண்டர்களிடம் இருக்கின்றன. ஏனென்றால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் விஜய் செல்லும் பொழுது அந்தந்த மாவட்டத்திலே கிட்டத்தட்ட சராசரியாக 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. ஒரு சில கட்சிகள் தற்பொழுது புதிதாக ஒரு விமர்சனத்தை முன்வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். விஜயை பொறுத்தவரை மற்ற கட்சிகளால் அவர் விமர்சிக்கப்படக்கூடிய அந்த தொனி என்பது மாறிக்கொண்டே இருக்கும். முதலில் அவர் எல்லாம் கட்சி தொடங்கி விடுவாரா, விஜயை விட முன்னணி நடிகர்கள் எல்லாம் கட்சி தொடங்குகின்றோம் என்று சொல்லிவிட்டு ஏன் கட்சி தொடங்காமல் போனார்கள், நடிகர்களால் இந்த காலகட்டத்தில் அரசியல் கட்சி தொடங்குவது என்பது முடியாத ஒன்று, அரசியல் கட்சி தொடங்கிவிட்டு நடிகர்களால் சுற்றுப்பயணம் சென்று விட முடியுமா, 234 தொகுதிக்கு செல்ல முடியுமா, ஒவ்வொரு தொகுதியிலும் வெயிலில் நின்று பேச முடியுமா என்றெல்லாம் பல கேள்விகள் கேட்டார்கள். ஆனால் அதையெல்லாம் கடந்து விஜய் தன்னுடைய கட்சியை தொடங்கிவிட்டார். அதன் பிறகு கட்சி தொடங்கினால் போதுமா, பெரிய அளவிலே இளைஞர்கள் வர வேண்டும், ரசிகர்களாக இருப்பார்கள், அவர்கள் தொண்டர்களாக மாற மாட்டார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் விஜயினுடைய ரசிகர்களாக இருந்தவர்கள், விஜயினுடைய மக்கள் இயக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அப்படியே தமிழக வெற்றி கழகத்திற்கு மாறிவிட்டார்கள். யாரும் வெளியில் வந்து நாங்கள் ரசிகர்களாக இருந்தோம், திரைப்படத்திலே ரசித்தோம், ஆனால் அரசியல் கட்சியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற விமர்சனத்தை பொதுவெளியிலே முன்வைக்கவில்லை. அப்படியே அவர்கள் ரசிகர்கள் என்ற நிலையில் இருந்து தொண்டர்களாக மாறிக்கொண்டார்கள். மக்கள் இயக்கம் என்பதிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தினராக மாறிக்கொண்டார்கள். அதன் பிறகு இப்போது விஜய் மீது முன்வைக்கப்படக்கூடிய விமர்சனம் வரக்கூடிய கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறிவிடுமா என்று. ஆனால் அந்த கேள்விக்கு அப்பாற்பட்டு விஜயை பொறுத்தவரை ஒவ்வொரு பகுதியிலும் அவருக்கென வரக்கூடிய அந்த தொண்டர்கள் என்பது ஆர்வத்தோடு வருகின்றார்கள், விஜய் மீதான ஈடுபாட்டோடு வருகின்றார்கள். விஜயினுடைய சுற்றுப்பயணத்திலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் குறைந்தபட்சம் விஜயினுடைய அந்த சுற்றுப்பயண வாகனத்தை நாம் 10 மணி நேரங்கள் பின்தொடர்கின்றோம். இந்த 10 மணி நேரத்திலே விஜய் செல்லக்கூடிய சாலைகளில் வரக்கூடியவர்கள், எதிர் திசையில் வரக்கூடியவர்கள் விஜயை எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் என்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் விஜய் செல்லக்கூடிய சாலையிலே அவருடைய சுற்றுப்பயண வாகனம் வரும் பொழுது எதிர் திசையில் வரக்கூடியவர்கள், குறிப்பாக குடும்பத்தோடு வரக்கூடியவர்கள், இருசக்கர வாகனங்களில் வரக்கூடியவர்கள் தங்களுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு கணவன், மனைவி, குழந்தைகள் என்று அனைவருமே விஜயை பார்த்து ஆர்வத்தோடு கையசைப்பதை பார்க்க முடிகின்றது. குறைந்தபட்சம் விஜய் போன்ற ஒரு முன்னணி நட்சத்திர நடிகராக இருந்தவர் அரசியல் கட்சியை தொடங்கும் பொழுது குறைந்தபட்சம் ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஏன் விஜய்க்கு நாம் மாற்றி வாக்களிக்க கூடாது என்று அவர்கள் நினைத்தால் அது தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்தி காட்டும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அது சாத்தியப்படுமா என்பது அரசியலாளர்களால் கூட கணிக்க முடியாது. ஏனென்றால் வாக்களிக்கக்கூடியவர்கள் அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவை யாராலும் அனுமானிக்க முடியாது. ஆனாலும் வரக்கூடிய நபர்கள், விஜயை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் குடும்பமாக விஜயை பார்த்து மகிழ்ச்சியோடு அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லக்கூடியவர்களில் 10ல் ஒரு 6-7 பேர் நினைத்தால் கூட ஒரு முறை ஏன் மாற்றத்திற்காக வாக்களிக்க கூடாது, ஒரு முறை ஏன் மாற்றி வாக்களிக்க கூடாது என்று நினைத்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே அது 2026 சட்டமன்ற தேர்தலிலோ ஒரு மிகப்பெரிய ஆச்சரியக்குறியை ஏற்படுத்திவிடும் என்பதை மறுப்பதற்கில்லை. ஏனென்றால் விஜய் போகும்பொழுது ஒவ்வொரு ஊரிலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வரவேற்பு ஏற்பாடுகளை செய்கின்றார்கள். நாமக்கலுக்கு செல்லுகின்றார் என்றால் நாமக்கல்லிலிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வலையப்பட்டி பகுதியில் அவருக்கு வரவேற்பு இருக்கின்றது. அதன் பிறகு புதுப்பட்டி பகுதியிலே வரவேற்பு இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக நாமக்கல் நகருக்குள்ளே அவருக்கு வரவேற்பு இருக்கின்றது. இது எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினர் அதிகாரப்பூர்வமாக செய்திருக்கக்கூடிய வரவேற்பு ஏற்பாடுகள். ஆனால் அவருடைய கட்சியின் தொண்டர்கள் 10 இடத்தில் வரவேற்பு கொடுக்கின்றார்கள் என்றால்
ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கக்கூடிய ஊர் மக்கள் 100 இடத்திலே விஜய்க்கு வரவேற்பு கொடுக்கின்றார்கள். அதுதான் விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயணம் என்பது. ஒவ்வொரு முறையும் அவர் நினைத்ததை விட கிட்டத்தட்ட 5-6 மணி நேரங்கள் தாமதமாக அவர் செல்வதற்கான காரணமாக அமைகின்றது. அதே நேரம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயையும் பொறுத்தவரை தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயண வாகனத்தில் இருந்து அவர் இறங்கி நடப்பதற்கோ செல்லக்கூடிய வழியிலே எழுந்து நிற்பதற்கோ காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. அவ்வாறு விஜய் எழுந்து நின்றாலோ இறங்கி நடந்தாலோ அது வழக்குக்கு வழிவகுத்துவிடும். ஏனென்றால் விஜய்க்கென விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அத்தகையது. விஜய் உரையாற்றக்கூடிய இடத்தில் மட்டும்தான் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயண வாகனத்தின் மீது நின்று விஜயால் பேச முடியும். அதே நேரம் விஜய் செல்லக்கூடிய வழியிலும் அவருக்கு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அவருக்கென நடத்தக்கூடிய அந்த சுற்றுப்பயணங்களுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. 20க்கும் கூடுதலான கட்டுப்பாடுகள் விஜய்க்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, விஜய் எந்த இடத்திலே உரையாற்ற போகின்றார் என்பது கூட முதல் நாள் மாலை 5 மணிக்கு தான் உறுதியாகின்றது. விஜய் கரூரில் பேசுகின்றார் என்பது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு தெரியும். விஜய் நாமக்கலில் பேசுகின்றார் என்பது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு தெரியும். விஜய் எங்கே வந்து பேச போகின்றார் என்பது அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த நகரத்திலே விஜய் எந்த இடத்தில் பேச போகின்றார் என்பது முதல் நாள் மாலை 5 மணிக்கு தான் தெரிய வருகின்றது. அதன் பிறகுதான் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அறக்க ஓடி வந்து இரவு நேரத்திலே ஏற்பாடு செய்கின்றார்கள் என்பதையும் பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் ஒரு தலைவர் வந்து நின்று பேசுகின்றார் என்றால் அந்த இடத்திலே வரக்கூடிய தொண்டர்களுக்கான பாதுகாப்பு எவ்வாறு இருக்கின்றது, குறிப்பாக அந்த இடத்திலே பிளெக்ஸ் பேனர்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் எடுத்து வந்து வைக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு பணிகள் இருக்கும். அவற்றையெல்லாம் செய்வதற்கு அவர்கள் நள்ளிரவு நேரத்தை மட்டும்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் முதல் நாள் மாலை 5 மணி வரை கட்சியினுடைய மாநில தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அந்த நகரத்திலே எந்த இடத்திலே விஜய் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படும் என்பது தெரியாத ஒன்றாக இருக்கின்றது. தற்போது சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையத்தை நெருங்கி இருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.